அவ்வளோதான். தேங்காய் எல்லாமே எண்ணி விட்டாச்சு. மொத்தம் 760 காய். அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவக்காய் வந்து ஆமாம் லாபகாரம் தானே. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாமே இருக்குது. நியூட்ரல் போட்டு இப்படி ஆட்டி பார்த்துருங்க. ஆட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் கீர் போடுறீங்களா, இப்படி தள்ளி போடுங்க, அப்படி போடுங்க. அவ்வளோதான். என்னைக்குமே கீரை இப்படிலாம் பிடிக்காதீங்க, பிடிக்கிறது ஒரு இஷ்டம். இப்படி பிடிங்க, அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு. நீங்கள் வரது கொஞ்சம் தூரத்துக்கு இருந்தால மாப்பிள்ள கார்லேயே ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தாப்புல. ஒத்த ஏன்ல தள்ளுற மக்களே, மாப்பிள்ள ஸ்டார்ட் ஆகாது, பெட்ரோல் இல்லை. நானே சொல்கிறேன் பெட்ரோல் இல்லைன்னு. கோதுமை புரோட்டா போடணுமானா போட்டு வச்சுருக்கீங்களா? ரெடியாக இருக்குங்களா அண்ணா? ஒரு 6 புரோட்டா, அப்புறம் ஒரு 7 புரோட்டா, அப்புறம் ஒரு 15 புரோட்டா. மக்கள் வாரங்களை பார்த்தா பூரி மாதிரி இருக்குது. இது எப்படின்னா கொஞ்சமாவது மைதா ஆட் பண்ணுவீங்களா இல்லை கிடையாதா? கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஓ சரி சரி, சொல்கிறது பொய். அண்ணன் வந்து உண்மை தான் சொல்கிறாரு மக்களே, பரவாயில்ல. அதாவது எப்படி ஒரு புரோட்டாவில் பாதி வந்து மைதா பாதி கோதுமை இருக்குமா? 1/2 கிலோ மைதா. ஓ பரவாயில்லையே. நெக்ஸ்ட் அந்த இரும்பு கல் பாருங்க மக்களே, ஆவி போயிட்டு இருக்கு. எப்படா வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் இருக்கு. சிறப்பு. இப்படி எல்லாம் வரேங்கண்ணா. சரிங்க. 5 கிலோமீட்டர் தள்ளி 5 கிலோ எந்த கடையில் கோதுமை புரோட்டா இருக்கு சொல்லு. மாமா மூர்த்தி மாமா பார்த்து போட்டு விடுவோமா, கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து இங்க வந்து வாங்கிட்டு போ. உனக்கு எப்படி இருக்கு பரோட்டா? எப்படி இருக்குது? அது மாதிரி இருக்குது. ஏதோ சொன்னீங்க பழைய காலத்து பரோட்டா மாதிரி இருக்கு. பழைய காலத்து பரோட்டா மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது உடம்புக்கு நல்லது. கோதுமை தான் முக்கால்வாசி. மக்கள் ஆரம்பிக்கலாம்ங்க. கொத்து பரோட்டா பரோட்டா சாப்பிடுவோம். துளசி போட்டு எப்படி வைக்க போகிறேன். மக்கள்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சேர்ந்து அடேங்கப்பா இதை எதிரியே பார்க்கலிங்க. இப்போ வரைக்கும் 114 பேர். சரிங்களா? ஜிபே, ஃபோன்பே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சிட்டேன். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவியுடைய ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருந்தேன். அது வந்து அந்த டைமில் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு ஃபெயில்டு வருது. அதனால் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 70 10 66 38 46 70 10 66 38 46. இந்த நம்பர் வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஃபெயில்டு ஆச்சோ அவங்க எல்லாத்துக்குமே கம்பல்சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் ஆயிரும். அமௌண்ட் சென்ட் பண்ண 114 பேருக்கு ரொம்ப நன்றி. உங்களோட லிஸ்ட் இதில் இருக்குது. பட் இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படிக்க வேணாம், 25ஆம் தேதி நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். ஏன்னா இடையில அனுப்புவாங்க. ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து ரிட்டன் படிக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதனால் ஒட்டு மொத்தமாக படிச்சிடலாம். 25ஆம் தேதி கம்பல்சரி இதை ஒரு ஜம்முன்னு ஒரு வீடியோ பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? அதுபோக வரக்கூடிய 27ஆம் தேதி அமௌண்ட் அமிச்சவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 27ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியம் விளக்கேதி கிராமம் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மிக பிரம்மாண்டமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய மாயவர் கோவிலுக்கு நம்ம பண்ணக்கூடிய மண்டல அபிஷேகம். சரிங்களா? அந்த அன்னைக்கு அபிஷேகம் ப்ளஸ் அன்னதானம் நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க. அமௌண்ட் அமைச்சு எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். வரக்கூடிய ஜூன் 27. சரிங்களா? கம்மிங் 27. ரொம்ப சந்தோஷங்க மக்கள். வெள்ளிக்கிழமை வருது. ஓகேங்களா? ஓகே மக்களே, ஓவராலாக ரொம்ப நன்றி. அந்த நேம் லிஸ்ட் 25ஆம் தேதி படிச்சிடணுங்க. யாரும் வந்து எந்த ஒரு கவலையும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அமுச்சுட்ட பணம் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மகிட்ட வந்துருச்சு. அது வந்து கம்பல்சரி இறைவனுக்காக, அன்னதானத்திற்காக, மக்களுக்காக மட்டுமே போய் சேரும். அதில் ₹1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தப்பட மாட்டோம். சரிங்களா? வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, இதுக்கு முன்னால் வந்து ஒரு vlog ஒன்று போட்டிருப்போம். நம்ம காட்டில் வந்து தேங்காய் போட்டதை, அப்புறம் அங்கேருந்து தலை செம்மையாக வந்து எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வீட்டில் கொண்டாந்து போட்டதை வந்து காட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து போட்டிருப்போம்ல, அந்த தேங்காயெல்லாம் வந்து தலையில் மூட்டையில் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து கொட்டிட்டு, அப்புறம் அந்த தேங்காயை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்போம். நிறைய பேர் ஐடியா கொடுத்தீங்க. பெரிய தேங்காயெல்லாம் வந்து ஹோல்சேலில் விற்றுட்டு சின்னதால் வந்து பருப்பு தோண்டி போட சொன்னீங்க. பட் இப்போ வந்து அந்த பருப்பு தோண்டி போடுறது, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்போ நேரம் இல்லை. நான் கூட நினச்சேன் தேங்காய் எண்ணெய் ஆட்டி விற்கலாம் அப்படி மாதிரி நான் நினச்சேன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு டெலிவரிக்கு வந்து ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ அதனால் எங்கேயும் வெளியும் போக முடியல. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் vlog எடுக்க முடியல. லோக்கல்லையே ஓட்டிகிட்டு இருக்கிறதா இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி வாங்க மகிழ்ச்சி. இப்போ வந்து ஹோல்சேலாக எடுக்கிற ஒரு நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காப்புல. ஒட்டு மொத்தமாக வந்து எண்ணி விட்டுறது 100 காய்க்கு 5 காய் லாபக்காயின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதான் வச்சிட்றேன் மடி வச்சிட்றேன்.
ஓகே மக்கள் அங்கே பார்த்தீங்களா, அதான் வந்து தேங்காயோட அந்த மேலே குடுமி இருக்கும்ல, அதான் முடியுமாங்க. ஒவ்வொரு 100 காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடி ஒன்று எடுத்து வச்சுருவாங்க, சரிவிடுவாங்க. அங்கே நான் பேசுனா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், அவர் கணக்கு வழக்கில் வளர்த்திடுவார். அதனால தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். 100 காய் வந்துருச்சுன்னா ஒரு முடி எடுத்து வச்சுருவாங்க. ஒரு தேங்காய் கோம்பு இருக்குமில்ல, அந்த குடுமி இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருவாங்க. இப்போ 2 வச்சுருக்காங்க, 200 காய் போயிருக்கு. இப்போ 200 காய் இல்லை 400 காய் போயிருக்குது. ஏன்னா 2 காயை எடுத்து 1 2 நெண்டுவாங்க. ஸோ அந்த காலத்தில் 400 காய் உள்ளே போயிருக்குது. இப்போது அதை இப்போ எண்ணி இருக்கிறத முடிச்சாப்புலாம் 600 காய், பாப்பா ஒரு 800 900 காய் வரும்னு நினைக்கிறேன். A few moments later. ஓகேங்க மக்கள், அவ்வளோதான். தேங்காய் எல்லாமே எண்ணி விட்டாச்சு. மொத்தம் 760 காய். அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவக்காய் வந்து 37 காய் கழிச்சு 723 காய்ங்க. இன்ட்டு 24 17,350 rupees. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து லாபம் கொடுக்காது தென்னை மரம். இது இந்த டைமில் பீக்காக இருக்குது. காயெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தேங்காய் வந்து 25 ரூபா வரைக்குமே விற்கிது. இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு எல்லாம் ஆவரேஜாக பண்ணி எடுத்துட்டாங்க. சின்ன காய் பெரிய காய் எல்லாமே ஆவரேஜ் பண்ணி ஒரு காய் வந்து 24 ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டெல்லாம் டவுனாக இருக்கும். 5 ரூபா 6 ரூபா 7 ரூபாய்க்கெல்லாம் விற்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏதோ இந்த டைமில் பரவாயில்லைங்க மக்களே. தென்னை மரம் நிறையா இருந்தாலும் கூட காப்பு கம்மி, எல்லா பக்கம் காப்பு கம்மி. அதனால் வந்து 24 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. சிறப்பு. அதை 723 காய். சரி ஓகேங்க மக்களே, பாய். அப்புறம் வெயிட் பண்ணலாம். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் செய்யலை. என்னென்னா இந்த 2 பல் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து பேஸ்ட் வச்சு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ரூட் கேனால் பண்ணியாச்சு. நான் மேலே கேப்பு மாட்டலாம், அந்த கேப்பு போடணும். அதுக்காக இன்றைக்கி வந்து போகணும். பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன். யாராவது இந்த மாதிரி தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யோசிச்சு பாருங்கள். 100 காய்க்கு 5 காய் லாவக்காய் எடுத்தாங்க. 700 சம்திங் காய்க்கு மொத்தம் 37 காய் லாவக்காய்ங்களா. அந்த லாவக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா வாடகை கூலி எல்லாமே சரியாக போயிடும். அது போக தேங்காய் எடுத்து கொண்டு போய் அதில் மட்டை வாங்கினோம்னு வைங்க, மட்டை வந்து ஒரு காசுக்கு விற்கலாம். அது போக தேங்காய் பருப்பு உடச்சி அதை வந்து தேங்காய் பருப்பை போட்ட அப்படின்னா தொட்டி இருக்கமில்ல, அதை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா, தொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காசுக்கு விற்கலாம். ஸோ ஆனால் எல்லா தொழிலையுமே வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் இது இல்லைங்க. ஏதாவது எதுவுமே வந்து நம்ம வேலை செய்யாமல் நோம்பி விடாதெல்லாம் எந்த தொழிலும் கிடையாது. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த கிராமத்து சைடு ஓரியன்டாக யாராவது இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆசை இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஐடியா. தேங்காய் பிஸ்னஸ்லாம் நல்லா இது. ஆனால் தெளிவாக பண்ணணும். நல்லா காய் நல்லா பிடிச்சி வாங்கணும். நல்லா சிறப்பாக பண்ணால் நல்லா காசுங்க. ஓகேங்களா? பண்ணி பாருங்கள். யாராவது ஐடியா இருந்தால் பண்ணுங்க. அதுக்காக தான் சொன்னேன். சில நேரங்கள் கழித்து மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு மக்கள்ஸ் கும்முன்னு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா இன்றைக்கி தான் கண்டென்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் மாட்டிக்கிச்சு. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்து டவுன் வந்து பொரோட்டா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னா நம்ம மன்சூர் மாமா வந்து ஒரு டைம் சொன்னார். எங்கள் ஊர் கொடுமுடி சிவகிரி தாண்டி கொடுமுடி போகிற வழியில் ஒத்தக்கடைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரே ஒரு கடை இருந்ததாமல் அதெல்லாம் பேர் வந்து ஒத்தக்கடைங்க. மதுரையில் ஒத்தக்கடை மாதிரி இங்கே எங்கள் ஊரில் ஒரு ஒத்தக்கடை இருக்குது. அந்த ஒத்தக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் மட்டும் கோதுமை பரோட்டா போடுறாங்க மாப்பிள்ள. நம்ம ஏரியாவில் சரௌண்டிங் எங்கேயுமே கிடையாது மாப்பிள்ள. அந்த கடையில் மட்டும் கோதுமை பரோட்டா போடுறாங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே வரப்போனா மன்சூர் மாமா வீட்டுக்கு போகிறோம். மன்சூர் மாமா வீட்டில் வாத்து வந்து புதுசாக கூசு வாத்து வாங்கி வந்திருக்காரு. அதை போய் பார்க்குறது அதுக்கு பண்ணையெல்லாம் கட்டியிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம சுதாகர் மாப்பிள்ள வந்து ஃப்ளாட் இருக்குல்லங்க, ஒரு அன்னமார் ஃப்ளாட் ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் வந்து கார் ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. சுதாகரோட வந்து புதுசாக வந்து நம்ம 800 மாதிரி அவங்க 800 வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே எனக்கு பல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகிரியிலேயே இங்கிருந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் பல்ல ரூட் கேனால் பண்ண இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர். ஸோ அந்த காலத்தில் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கம்மி நம்ம சிவகிரியிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மன்சூர் மாமனை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிற மக்கள் சித்தா எனக்கு விளாக். சரி ஓகே மக்களே வாங்க போகலாம். போயிட்டுங்களா? சார்ஜ் 88 இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, சார்ஜ் இருக்குது. என்ன சார்யா இத்தனை வேலையை முடிச்சுட்டு நேரத்துக்கு சோத்த கொண்டாந்து சேர்த்துருது அப்படிங்கிறாப்புல. பரோட்டா எங்களுக்கு மட்டும் இல்லை மக்களே, பெருப்பு மூட்டில் சேர்ந்து லயாலாம் இருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு போகிறோம். சரிங்க மக்களே வாங்க போகலாம். நீ முன்னால் போனா நான் பின்னால் வாரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கள் பெரியப்பா வந்து முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் கிருட்டுன்னு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பக்கம் போகிறாரு, நம்ம ஒரு பக்கம் போகிறோம். வாங்க மக்களே போகலாம். அடுத்த கட்டமாக பாருங்கள், யாரும் வந்து ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்கே வெளியே வந்து ஃபுல்லாக எல்லாம் இதை வெட்டி போட்டிருக்காங்க. சத்தையும் அந்த இது குச்சியெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க மரத்தை. நம்ம ஆளுக்கு எப்படி உள்ளே போனாங்க தெரியல. நம்ம ஸ்கூட்டி இங்கே நிறுத்தியாச்சு. எந்த வழியில் வந்திருப்பாங்க? அதை வந்துட்டு இருக்காங்க பாருங்க, கிருட்டுன்னு பச்சை கலர் சிங்கிச்சா ஜம்முன்னு இருக்குது பாருங்க. காரு 800 ஓடு தகிட வரோம் பாருங்க சார். நம்ம வீடியோ எடுக்கிறவனே அங்கேருந்து மாப்பிள்ள நீ தலைச்சி வந்து பாரு கார் கரெக்டாக போட்டு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள உள்ளே வந்தீங்க? எப்படி உள்ளே வந்தீங்க? அந்த பக்கம் வழி இருக்குதா? யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் வெட்டி போட்டிருக்காங்க. சரி மாப்பிள்ள ஓடி பழகிட்டீங்களா?
யாரு இது கோச்சராரு நம்மளா மக்களே தம்பி மக்களே சுபாஷ் பேர். நம்ம தம்பி பார்த்துருப்பீங்க, நம்ம தேனியெல்லாம் போன மாதிரிங்க. என்ன கோயில்? இந்த சனீஸ்வரன் கோயில் பேர் கொச்சனூர் சனீஸ்வரன் கோயில். அங்கெல்லாம் வந்தா பிள்ளைல மக்களே நம்ம தம்பி தான். கொடைக்கானல்லாம் போனோம்ல. தம்பி நல்லா இருக்கிறீங்களா? எப்போ வந்தீங்க? வந்த உடனே ஆரம்பிச்சாச்சா? சரி மாப்பிள்ள போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓடுங்க பார்க்கலாம். 8 போடுறதா? பின்னாடி உட்கார்கோ 7 போட்டு காட்டுறேன். 8 போட வேண்டாம், இது நியூட்ரல்ல போட்டு எடுங்க பாப்பா. ஒன்றும் தப்பில்ல மாப்பிள்ள, இந்த மாதிரிலாம் 1000 தடவை நான் கிளச் விட்டுருக்குறேன். ஆனா மாமா நீங்க ரேட் 40000 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஓடி அருமையான கார். அட ஆமா, 40000 தானே? எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. பரவாயில்லைங்க மக்களே. ஆமா பாருங்க, வெறும் 40000 தான் காரு. மேனிலாம் பாருங்க, ஒரே ஹைப்பாடா. மாப்பிள்ள ஒரே ஓனரா? சிங்கிள் ஓனரு? பரவாயில்ல. டயர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஓகே. ஆனால் 40 ரூபாய்க்கு வந்து என்டாஸ் கிடையாது. இது பெட்ரோல் மட்டும் தான். என்டாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 30,000 செலவாகும். கேஸ் கிட்டு போட்டால், எல்பிஜி போட்டால். ஆனால் பரவாயில்ல, 40 ரூபாய்க்கு பரவாயில்ல. போட்டு வரும் மக்களை பாருங்கள். ஃபஸ்ட் இயர் போட்டு இழுக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியே யூட்டர்ன் போட்டு மாப்பிள்ள. இதை பாருங்க மக்களை, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டேங்க் இருக்கும். இதுக்குள்ளே இன்னும் டேங்க் வைக்கல. எல்பிஜியாக மாற்றினோம்னா ஒரு 30,000 செலவாகும். பழைய கிட்ட கூட பழைய டேங்கோட போட்டுக்கலாம். புது டேங்க் வரதில்லை மாப்பிள்ள. நர்வஸ் ஆகாமல் பதட்டப்படாமல் நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காம நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனாக ஓட்டணும். பரவாயில்ல, பழகிட்டாப்லையே. போது அப்படியே மாறலாம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அதெல்லாம் அழகாக திரும்ப இந்த காரில். புள்ள மாறு மாப்பிள்ள. பார்த்து இந்த பக்கம் இங்கே பாட்டில் கிடக்குது. இந்த காரணத்தினால தான் மக்களே அங்கே வந்து இதை பண்ணியிருக்காங்க, தடை செய்யப்பட்டதாக பண்ணியிருக்காங்க. தெரியுதா நம்ம காய்ஸ் பண்ணுற வேலை. ஆனால் இவங்க 2 பேர் எல்லாமே வந்து டீ டோட்டலர் மக்களே. இந்த பசங்க எல்லாமே சுதாகரும் சரி சுபாஷும் சரி இவனுங்கெல்லாம் மோந்து கூட பார்த்துருக்க மாட்டானுங்க. நல்ல பசங்க. நீங்கள் தான் அவளை கண்டென்ட்டு. ஓகேங்க மக்களே. அடுத்த சுதாகர் மாப்பிள்ள என்னைக்குமே தம்பி சொல்கிறது கரெக்டு தான். செப்பலை கழட்டிட்டு ஓட்டுறது கரெக்டு தான். ஆனால் செப்பலோட போட்டு ஓட்டி பழகிட்டிங்கன்னா செப்பலோடும் ஓட்டலாம், செப்பல் இல்லாமல் ஓட்டலாம். ஓகேங்களா? என்னைக்குமே செப்பலோட ஓட்டி பழகிட்டிங்கன்னா செப்பலோட ஓட்டிக்கலாம், செப்பல் இல்லாமல் ஓட்டிக்கலாம். மிரர் பார்த்துக்கோ, சென்டர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே சரி தம்பி, நீ கைட் பண்ண, நான் எடுக்கிறேன், வெளியே இருக்கிறேன். ஓகேவா? இல்லை 4 பேர் உன்னை தேடி வரும். 4 பேர் என்ன நம்ம டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம். சுப்பு டிரைவிங் ஸ்கூல். எஸ் ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணடா. ஃபன் பண்ணுறோம். ஐயோ ஓகே அவளை எடுங்க மாப்பிள்ள. ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கியரே போடணும். இல்லை கியரை போட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கீரில் தான் இருக்குது. கீழே ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட் கியர் இல்லையா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க. என்றைக்குமே கிளச்சு பிடிங்களா, பிடிச்சிட்டு ஓடுங்க, நியூட்ரு ஓடுங்களா. நியூட்ரு போட்டு இப்படி ஆட்டி பார்த்துருங்க. ஆட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் கியர் போடுறீங்களா, இப்படி தள்ளி போடுங்க. அப்படி போடுங்க. அவ்வளோதான். என்னைக்குமே கீரை இப்படிலாம் பிடிக்காதீங்க. பிடிக்கிறது ஒரு இஷ்டம். இப்படி பிடிங்க, அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு. நீங்கள் வரது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால மாப்பிள்ள கார்லேயே ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தாப்புல. தூக்கி 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 போட்டுருந்தது. வேலை அது நடக்கல. அவ்வளோதான் கண்டென்ட். ஐயோ சுபாஷ் நினச்சி பாருங்க. அவ்வளோதான். அது மட்டும் தான் வைரல் தான் மாப்பிள்ள. அண்ணா ஓட்டு வாப்பிலையா மாப்பிள்ள? அண்ணனும் பழகிட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகே. 2 பேரும் பழகாது தான் இந்த வாங்கி பழகலாம் வாங்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பழகிறதுக்கு ஒருத்தான காரு அது. இப்படி இந்த இப்படி இப்படி போகுது பார்த்தீங்களா, அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குது, பழகிடும். போடுங்க மாப்பிள்ள. இவ்வளோ தூரம்லாம் தேவையில்லை. செகண்ட் கியர் போடும்போது அந்த கிளச்சில் கியரில் எக்ஸலேட்டரில் கால் இருக்கணும். எக்ஸலேட்டரில் கால் இருந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணணும். ஆமாம். நீ கற்றுதான் முருகர் பாரு, நீ வேடிக்கை பார்க்குறாரு. முருகரா பாருங்க, பறக்கிறாரு பாருங்க மக்களே. முருகர் ஆடா அருமையான காட்சிங்க. முருகா வணக்கம். முருகா அரோகரா. நேற்று முடிஞ்சது. நான் கோயிலுக்கு போய் விளாக் போட்டேன். ஆமாம் அவ்வளோ பரவாயில்ல மாப்பிள்ள. எவ்வளோ வாட்டி பழகிட்டு இருக்கிறீங்க? இப்போ எடுத்தீங்களா? திருப்பு அவ்வளோதான் தேவையில்லை.
மக்களே அடுத்த கட்டமா நம்ம தம்பிக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறனால ஃபோன் வந்துருச்சு. ஸோ வந்து தம்பி வந்து விடைபெறுகிறார். அடுத்து வந்து மாப்பிள்ளை வந்து நம்ம வந்து டீல் பண்றோம். தம்பி ஆனா பாய் நான் வள்ளிகுமிக்கு போகணுங்க. வள்ளிக்குமியா? எங்க? திண்டுக்கல்லா? ஆமாங்க. ஓகே 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 ஓகே. எங்க திண்டுக்கல்? எங்க திண்டுக்கல்ல ஏதோ ஊர் சொன்னாங்க. நம்ம அம்மாவும் நானும் வள்ளிகுமி ஆடுறோம். அதனால நடந்ததுக்காக போறோம். சூப்பர் சூப்பர் கண்ணே. வாழ்த்துக்கள். ஓகே கண்ணே. பை பை பை. மாப்பிள்ளை பாய். ஆமா சரி மாப்பிள்ள. சரிங்க மக்களே, வாருங்கள். அடுத்து மாப்பிள்ளை நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம். 1 week later. மக்களே, இவனை கார் ஓட்டி பழக சொன்னா இவன் அடிக்கடி செல்ல தூக்கிட்டு மாப்பிள்ளை கிளம்பிடுறான். எதுக்காகன்னு என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி பார்த்து மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஏங்க மாப்பிள்ள செல்ல அடிக்கடி எடுத்து கிளம்பிடுறீங்க? இல்ல எங்க அப்பா கூப்பிட்டான். யாரு? அண்ணனா? சரி சரிங்க மாப்பிள்ள, கீர் போடலாங்க. நீங்கள் தான் ஃபன் பண்ணலாம் ரெடியாக இருக்கீங்க. ஓகே சரிங்க மக்களே, இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். ஓகேங்களா? தொட்டில ஆடுது. இப்படி எல்லாம் இருந்தா தான் ஜாலியா இருக்கு. போடுங்க இருங்க. பாருங்க, என்னைக்குமே சொல்ற ஒரு ஐடியா சொல்றேங்க. இருங்க, இது பண்ணுங்க, வச்சு விட்டுடுங்க, வண்டி ஆஃப் பண்ணுங்க சொல்றேன். ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் மக்களே. ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஹேண்ட் பிரேக்காக இருக்கணுங்க. சரிங்களா? இருந்துட்டு இது ஃபஸ்ட்டு கியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? செக் பண்ணிக்கிறீங்களா? நியூட்ரலாக இருக்குங்களா? சாவியை போடும்போது எக்ஸ்லேட்டர் லைட்டாக கொடுங்க. அப்போ அந்த வந்து மோட்ரு வந்து செல்ஃப் மோட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இதாகாது. இப்படி ஆகுதா? போடும்போது லைட்டாக மக்களே. ஆக்சுவலாக வந்து நம்ம தம்பி வந்து பவர் பேங்க் சாவியில் விட்டுட்டு போயிட்டாப்புல. சரிங்க தம்பி, பாய். வள்ளிக்கும்மி ஆடுங்க போய். மாப்பிள்ள இது கால் வைங்க, அது கால் வைங்க சொல்கிறேன். இருங்க, ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 2வது கால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், பிரேக் அழுத்திக்கணும். ஏன்னு சொல்கிறீங்க இல்லைங்க, சப்போஸ் இறக்கத்தில் நீங்கள் கார் நிப்பாட்டி இருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி போகிறக்கு சான்ஸ் இருக்குது, முன்னாடி போகிறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து என்றைக்குமே பிரேக்கில் கால் அழுத்தி இருக்கணும். பிரேக்கில் கால் அழுத்திங்க, சும்மா வைக்காதீங்க. அழுத்திக்கிட்டு இப்போ கிளச்சை அழுத்துங்க. ஏன்னா கிளச்சை நீங்கள் அழுத்தும் போது கியர்ல இருந்தாலும் கார் பின்னாடி போகும். அதுக்காக தான் பிரேக்கில் கால் வைக்க சொல்கிறது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் கியரை போடுங்க. போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டாக கிளச்சை மேலே எடுங்க. பிரேக்கில் அப்படியே கால் வைங்க. பிரேக்கில் அப்படியே கால் வைங்க சொல்கிறேன். பிரேக்கில் கால் வைங்க மாப்பிள்ள. கிளச்சை மட்டும் லைட்டாக மேலே தூக்குங்க. இந்த கால் மட்டும் தூக்குங்க. தூக்குறீங்களா? ஒரு நிமிஷம் தூக்குங்க. ஓகேவா? இப்போ பிரேக் எடுங்க. அந்த பிரேக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஃபஸ்ட் கியர் அழகாக போகும். அப்புறம் அப்படியே நீங்கள் எக்ஸலேட்டரில் கால் வைங்க. பொறுமையாக ஓட்டுங்க. அழகாக திரும்புங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. திரும்புங்க, நேராக போங்க. பரவாயில்லைங்க மக்களே, இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ நல்லா ஓட்டுறதால பெரிய விஷயம். அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எக்ஸலேட்டரே நம்மளுக்கு தேவை கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இது போடுங்க, எக்ஸலேட்டர் போடுங்க. லைட்டை கொடுங்க, ஆஃப் ஆயிடும். போது அப்படியே திரும்ப. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. ஓகே, அதாங்க மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம வந்து இது நான் எங்கே ட்ரைவிங் கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து அசோக் லைலாண்ட் இருக்கலங்க, அங்கே போய் கற்றுக்கிட்டேன். நாமக்கல் அசோக் லைலாண்டில். நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போனீங்களா? ஆமாம், அது ஃப்ரீ டிரைவிங் ஸ்கூலுங்க மாப்பிள்ள. இல்லை அங்கே இது மாதிரி தானா, இல்லை அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லி தருவானுங்களான்னு கேட்குறேன். டெய்லி சொல்லி தருவாங்க மாப்பிள்ள. அது கிளாஸில் இருக்குங்க. எத்தனை நாள்? அது எத்தனையோ நாளுங்க. பிளாக் லைசன்ஸ் நான் போட்டேன். அது 1 மாதம் நினைக்கிறேன். போனால் நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட்லாம் வரும். ஆமாம், வருவீங்களா நீங்கள்? எனக்கு 1 மாதம் மாப்பிள்ள. நீங்கள் 10 நாளில் வருவீங்க மாப்பிள்ள. வந்தீங்கன்னா சந்தோஷமாக ஒரு 10 நாள் ஆகுது. கண்டிப்பாக பண்ணிடலாம் மாப்பிள்ள. மக்களே, அடுத்து பாருங்கள், எங்கள் ஊர் வீடியோ தான் சரிச்சு 10 நாள் வந்துடுவாரு. இங்கே பாருங்க மக்களே, அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறோம். ஓகே, இதுதான் மக்களே எங்கள் ஊர் கால்நடை மருத்துவமனை. சரிங்களா? வெட்டினரி ஹாஸ்பிட்டலு. அதாங்க மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலேட்டர் தேவை கிடையாது. ஏற்றத்தில் நிற்கும் போது எக்ஸலேட்டர் தேவை. ஃப்ளாட்டில் இருக்கும்போது கிளச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கான பயிற்சி தான் அது. சரி ஓகேங்க. இப்படி அடிக்கும்போது கிளச்சில் கால் வச்சிடணும், வச்சு பிரேக் முடிச்சுக்கணும். சரி ஓகே மேலே, நான் வீடியோ எடுத்துருந்தேன்னு வைங்களேன், என்னால் சூப்பராக சொல்லி தர முடியாது. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மாப்பிள்ளைக்கு தரமாக சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? சோலி முடிச்சு மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக் இருந்து கால் எடுக்கக்கூடாது. ஒரு கால் பிரேக் எடுங்க. ஏன்னா இறக்கத்தில் இருக்கும்போது கார் முன்னாடி போகும். அவ்வளோதான். இப்போ கிளச்சிலையும் பிரேக்லையும் கால் இருக்கணும். ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டிங்களான்னு வருங்க. அடுத்து ரிவர்ஸ் கீர் போடுங்க. மெதுவாக அந்த ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதே சும்மா ஆஃப் பண்ணுறீங்களா, அதனால வேறு ஒன்றும் பயப்படாதுண்ணா. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் பாருங்க.
பெட்ரோல் இல்லையா இருக்குது, கடைக்கோட்டில் இருக்குது. பெட்ரோல் கடைக்கோட்டில் இருக்குது. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி வந்துட்டீங்களே. ஆமாம், இந்த கண்ணாடிக்கு போட்டு விட்டாமா எங்கள் அண்ணக்கா பார்த்து அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மக்கள் சொல்லிடாதீங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. காரை வந்து தள்ளிதாங்கன்னு. மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க, காரை மட்டும் தள்ளுங்க. இது நானே தள்ளிட்டேனால வீடியோ எடுக்க முடியாது. அதனால நீங்கள் காரை தள்ளுங்க, எக்ஸலேட்டர் நான் திருப்பிக்கிறேன். தள்ளுங்க பார்க்கலாம். அதான் மக்களே சின்ன காருங்கிறது. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நீங்கள் தள்ளுங்க. சூப்பர் தானே, அழகாக வீடியோ எடுக்கலாம். இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸியாக தரலாம், 2 பேர் சேர்ந்து தள்ளணும்னா. நான் வீடியோ எடுக்கிறனால தான் இருக்குது. சரிங்க மக்களே, இருங்க மக்களே, திருப்பிட்டு வரோம். ஓகேங்க மக்களே, காரை திருப்பியாச்சு. தள்ளுங்க மாப்பிள்ள. நான் இதை மட்டும் பிடிச்சிக்கிறேன். தள்ளுங்க பார்க்கலாம். இன்னும் வலுவா. அதான் மக்கள் 800 மகிமை. எங்கே நின்னாலும் மாதிரி தள்ளிக்கிட்டே கூட வீட்டுக்கு வந்துடலாம். அதை கிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கி ஊற்றினா வேலை முடிச்சுது. மாப்பிள்ள தள்ளுங்க மாப்பிள்ள. சரி மக்களே, இருங்க, நான் உள்ளே உட்காந்துக்கிறேன். மாப்பிள்ள தள்ளிட்டு மக்கள் பார்த்தீங்களா இல்லையா, சும்மா கொஞ்சம் தூரம் மாப்பிள்ள தள்ளிட்டாப்லன்னா அதுக்கப்புறம் ஈஸி ஆயிரு. நான் ஓகே மாப்பிள்ள, சரி பண்ணி தள்ளுங்க மாப்பிளா. கிருட்டு மக்களே, ரொம்ப ஈஸி. மாப்பிள்ள கண்ணாடி தள்ளாதீங்க, பின்னாடி பாடி பிடிங்க. பார்த்தீங்களா மக்களே, ஜம்முன்னு போயிட்டு இருக்குது பாருங்க. அதுதான் மக்களே 800. பார்த்தீங்களா, சூப்பராக போயிட்டு இருக்குது. சரி நம்ம தள்ளலாமா? மாப்பிள்ளை ஒட்ட மாப்பிள்ளை நீங்கள் சரிங்க பார்க்குறீங்களா? நான் தள்ளிட்டா பண்ணு. ஜாலி மாப்பிள்ள, ஸ்டடியாக பிடிச்சி ஓட்டுங்க ஓகேவா? பிரேக்கெல்லாம் கால் வைக்காதீங்க. நீங்கள் வாட்டுக்கு எக்ஸலேட்டர் மட்டும் திருப்புங்க. தள்ளவா பாருங்க. ஓகே மாப்பிள்ள. மக்கள் பாருங்க மக்களே, ஒத்த ஏன்ல தள்ளுற மக்களே. மாப்பிள்ள ஸ்டார்ட் ஆகாது, பெட்ரோல் இல்லை. நான் தான் சொல்கிறேன் பெட்ரோல் இல்லைன்னு. கரெக்டாக நீங்கள் எக்ஸலேட்டர் மட்டும் பார்த்து திருப்பிக்கோ. கிருட்டு ஓகேங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏரியா தான். அப்புறமேல வந்து பெட்ரோல் ஊற்றி கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 150 ரூபாய்க்கு ஊற்றினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கட்டாயம் மேலே சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. சரி ஓகே மாப்பிள்ள, இனிமேல் தவறு செய்யக்கூடாது. சரி ஓகே பண்ணிடலாம் விடுங்க மக்கள். ஆக்சுவலி இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், உண்மையாலுமே ஒரிஜினல் டிரைவிங்லாம் நான் சொல்லித் தரல. அது எனக்கு அசோக் லேலாண்டில் மக்கள், நம்ம இந்த நாமக்கல் அசோக் லேலாண்டில் அந்த 30 நாள் கோச்சிங் இருக்குங்க, செம்மையாக சொல்லி தருவாங்க. அந்த ஒவ்வொரு ஒரு நாளைக்கு மாப்பிள்ள போனால் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. காலைல 10 மணிக்கு போயிட்டோம்னா மத்தியானம் சாப்பாடு போட்டுருவாங்க. மீல்ஸு, ஃபுல் மீல்ஸு போட்டு நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். இதில் 4000 ஏறும், பணம் ஆட் ஆகும். பணம் ஆட் ஆகும். பேட்ச் லைசன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம் சொல்லி தரலாம், பணம் ஆட் ஆகும். அசோக் லேலாண்டில் மக்கள், நாமக்கல் அசோக் லேலாண்டில். அங்கே தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபயர் அண்ட் டாஸ் போடுற மாதிரி இருந்தால், இந்த ஃபயருக்கு ஏதாவது இந்த கேஸ் வண்டி பெட்ரோல் வண்டியில் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அசோக் லேனில் வந்து ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் லைசன்ஸை போட முடியும். திருநெல்வேலியிலேருந்து எல்லா பக்கம் இருந்துமே அங்கே தான் வருவாங்க. அண்ணாக்கெல்லாம் டிரைவர் அண்ணாக்கெல்லாம் நான் தான் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். சரி ஓகே மக்கள்ஸ், கேட்டுக்கிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டா வாங்க போகணும். பல்லு வேறு கிளிப்பு போடணும், கிளிப்புக்கு அளவு கொடுக்க போகணும், நிறைய வேலை இருக்குது. ஆமாம் அப்பல மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அம்மா மாவுசு வந்துருச்சு. அக்கா வாரி ஏன்டா இப்படி வெறி கொண்டு ஏன்டா வெறி கொண்டு இருக்கிறீங்களா அண்ணன் தங்கச்சி 2 பேருமே? இறங்கடா கீழே. எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம்? ஸ்கூல் போயிட்டு இருந்தாச்சா? என்ன வரேன் ஓகே. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, மீன் தொட்டி பார்த்தீங்களா இல்லையா? ஜம்முன்னு மன்சூர் வேறு லெவலில் வச்சுருக்கிறாரு. சரிதா? போமாமே. வரேன். முக்கியமான மேட்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இனிமேல் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வரேன். பாருங்க அங்கே வைக்கா. எங்க பாரப்பா மக்களே, தொட்டி எங்க வாத்தங்க
எங்க அட அங்கே இருக்கா? ஓகே ஓகே மக்களை, இதான் மக்களை வாத்து தொட்டி சரிங்களா. வாத்துக்கா மாம்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி விட்டுருக்கிறாரு. அப்படியா மாம்சு? அப்படியா? சரிங்க மக்களே, ஓகே. அதை வாத்த காமிக்க பாருங்க, கூஸ் வாத்து. இல்லை பாருங்க மக்களே, கூஸ் வாத்து வாங்கினது இருக்கார் தலைவர். சரிதா? கொத்த வருமாங்களா? துரத்தாரா? இங்கே பாருங்களேன், இது இருக்கிறது நாய் இருக்கிறது ஒன்று மக்களே. நாயை விட ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். யாராவது வந்தால் புதால் வந்தால் கத்தும், விடவே விடாது. அது இன்னும் பெருசாகலை, இன்னும் நல்லா பெருசாகும். பார்த்து செமையாக இருக்கும். வேறு போய் உள்ளே போகும் நினைக்கிறேன். இது பாட்டடா உள்ள அங்கே தண்ணிக்கு போகலடா, அங்கே எங்கேயும் போயிடுச்சு. ஓகே, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பில்? எப்படி போயிட்டுருக்கு? ஸ்கூலில் எப்படி போயிட்டுருக்குது? செமையாக போயிட்டுருக்கா? டியூஷன் போகணுமா? இப்போ வா. ஓகே ஓகே ஓகே. இங்கே வருங்களே, வருது பாருங்க, இப்படி வருது பாருங்க. கேட்டுங்க. ஓகே. சைக்கிளாடா அப்படி போட்டு வச்சுக்கிறியா? எங்க உங்க டாடி எங்க? எங்க தூங்கிட்டு இருக்கிறாரா? பாருங்க. பாத்துடா, போது நீ இது பண்ணே போதுண்டா. ஆட்டே காப்பா, வெறி வாங்குறானே. அப்படியா? ஓகே சரி ஓகே. மாமு சரி மாமா, சரி நானும் ஒப்பனும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் வர. பாய். பாய். உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரா? போய் எழுப்பு. 2 அடியை போட்டு எழுப்பு. 2 அடியை போட்டு எழுப்பு. உங்கள் அடி போட்டுருவாரா? அடி போட்டாலும்னா அவர் எங்கள் அடி போட்டுருவாங்க. அப்படிங்குது. மாமே வா மாமே. சரிங்க மக்களே, இருங்க மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள், அடுத்த கட்டமாக நம்ம மன்சூர் மாமாவோட பரோட்டா வாங்கிறதுக்கு ஒத்த கடை போயிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு 6-7 கிலோமீட்டர் வருங்க. வருமா? 6-7 கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டருக்கு மேலே வருமா? 5 வராது. கொடுமுடி தான் 5 வரும். விளக்கேற்றிட்டு கொடுமுடியே 19. அப்போ வருங்க மக்களே. சரிங்க மக்களே, போயிட்டு பரோட்டா வாங்கலாம் வாங்க. மக்கள் கிட்டு இங்கே பாருங்க, டைம் வந்து 7 மணி ஆக போகுது. இந்த இருட்டுல ஆனால் பசிக்குது எனக்கு. இப்போவே வீட்லையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள்ஸ் போகலாம், பசி கொள்ளுது. மக்கள்ஸ் ஃபைனலி வந்து நம்ம அந்த கோதுமை பரோட்டா கடைக்கு வந்துட்டோம் மக்கள்ஸ். உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சிவகிரி, அரச்சலூர், அங்கே எல்லாம் கொடுமுடி, இந்த லைன் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் இருந்தால் மறக்காமல் நம்ம ஏரியா மக்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஒத்தக்கடை, சரிங்களா? அதாவது ஈரோடு டு கரூர் ரூட் இருக்குல்ல, கரூர் ரூட்டில் ஒத்தக்கடை, கொடுமுடி பக்கத்தில். ஒத்தக்கடையிலிருந்து அப்படியே இந்த கல்லுக்கடை மேடுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறது. இங்கே தான் பெட்ரோல் பங்கு, இந்தியன் பெட்ரோல் பங்கு இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே தான் வந்து கோதுமை பரோட்டா கொடுத்துட்ருக்காங்க. 20 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்களாமா. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க மக்கள், இதோ பாருங்கள், ஸ்ரீ பகவதி மெஸ். அவங்களுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மாம்சு இருக்கிறதா கோதுமை பரோட்டா? ஓகே மக்களே, இங்கே பாருங்க, அண்ணன் வந்து கொத்து பரோட்டா போட்டுட்ருக்காரு. பரவாயில்ல, நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. சரிதா? இங்கே வந்து எல்லாமே வந்து இந்த பரோட்டா எல்லாம். இது வந்து மைதா பரோட்டா. இதெல்லாம் மைதா பரோட்டா தானே? இதெல்லாம் மைதா பரோட்டா. இதை பாருங்க மக்கள், இதெல்லாம் வந்து மைதா பரோட்டா. அப்படியே ஊற வச்சுருக்காங்க, எண்ணெயில் ஊற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கோதுமை பரோட்டா போடணுமாண்ணா? போட்டு வச்சுருக்கீங்களா? ரெடியாக இருக்குங்களா? ஓகேங்கண்ணா. மாமா உங்களுக்கு எத்தனை பரோட்டா? 6. ஓகே அண்ணா, ஒரு 6 பரோட்டா, அப்புறம் ஒரு 7 பரோட்டா, அப்புறம் ஒரு 15 பரோட்டா. எல்லாம் தனித்தனியாக 6 தனி, 7 தனி, 15 தனி. இது கோதுமை பரோட்டாங்களா? மக்கள் இந்த வாரம் உங்களை பார்த்தா பூரி மாதிரி இருக்குது. இது எப்படின்னா கொஞ்சமாவது மைதா ஆட் பண்ணுவீங்களா இல்லை கிடையாதா? கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஓ சரி சரி. சொல்கிறது பொய். அண்ணன் வந்து உண்மை தான் சொல்கிறாரு மக்களே, பரவாயில்ல. அதாவது எப்படி ஒரு பரோட்டாவில் பாதி வந்து மைதா பாதி கோதுமை இருக்குமா? 5 கிலோ போட்டால் 1/2 கிலோ மைதா போடணும். 1/2 கிலோ மைதா? ஓ பரவாயில்லையே, 5 கிலோவுக்கு 1/2 கிலோ மைதா. ஓகே மக்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லைனா அந்த பரோட்டா ஸ்டைல் வராது ஏன்னா? அதாவது அந்த பீச் அதெல்லாம் வராது. ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிங்க மக்களே, பரவாயில்ல.
5 கிலோவுக்கு 1/2 கிலோ மைதாங்கிறது பெரிய ஒரு அதிகமானது கிடையாது. அதான் அதான் அதான். ஆனால் எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி கோதுமை இருக்கும், 80% கோதுமை இருக்கும். அதான் அதான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள எத்தனை ஒரு 6-7 வருஷமா பண்றீங்களா இந்த கோதுமை? 2009 இருந்தா இத்தனை நாளாக தெரியாமல் போச்சானா? இதனால தான் மக்கள் எங்கே விளக்கேற்றி எங்கே இருக்குது, இங்கே வந்திருக்கோம் கோதுமை புரோட்டா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் டிஎன்பிஎல் போயிட்டு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு போவேன். டிஎன்பிஎல் போயிட்டு வரும்போதா? ஓகே ஓகே மக்கள். ஆமாம், நம்ம மாமா வந்து எங்கே வேலை செய்கிறார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. மாமா வந்து டிஎன்பிஎல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கேருந்து புகழூர் இருக்குல்ல, கரூர் மாவட்டம் அது. ஸோ இந்த வேலையை தான் மாமா டெய்லி போவார். அதனால் மாமனுக்கு பழக்கம் வைங்களா. ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் மக்கள் தெரியும். இத்தனைக்கும் எங்கள் அம்மா ஊர் வந்து இங்கே உள்ளதான் நகப்பளைன்னு சொல்லி ஒரு ஊர். இத்தனை நாள் எனக்கு தெரில. இங்கே பாருங்க மக்களே. அது போக ஜம்முன்னு கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்காரு. அண்ணா கொத்து பரோட்டா இதில் கோதுமை பரோட்டில் போடலாமா? ஓகே சரி இருங்க மக்களே. அப்போ நான் தெளிவாக ஆர்டர் சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மக்கள் பிளானில் சின்ன சேஞ்சு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 2 கொத்து சொல்லியிருக்கோம். அது போக வந்து ஒரு 10 பரோட்டா நம்மளுக்கு, மாமனுக்கு வந்து ஒரு 6 பரோட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் பெரியப்பா வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 7 பரோட்டா மக்கள். ஓகே. ஆனால் நல்லா வாசமாக இருக்குதுங்க கோதுமை பரோட்டா. சரிண்ணா, அந்த மாதிரி கொத்து பரோட்டா செய்கிறாரு, வாங்க பார்ப்போம். ஆனால் எடுக்கலாங்கண்ணா மக்களே. அடுத்து பாருங்கள் கொத்து பரோட்டா வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அண்ணன் வந்து இப்போ வந்து பிச்சு போடுறாரு. அந்த பரோட்டா மாதிரி இல்லாமல் இது பாருங்க, பிக்கிறது தெரியுதுங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் பிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதான் அதான் அதான். தொட்டாலே பிஞ்சு வரும், மைதா மாதிரி ஹார்டாக இருக்காது. அதான் அதான். ஓகே மக்கள். அடுத்த கட்டமாக வந்து இங்கே வாருங்கள். வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறாரு. அடுத்து தக்காளி தெரிகிறதா? நான் 2 கொத்துங்கண்ணா. ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. கோதுமை மன்சூர் மாமா வந்து வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு விடுங்கன்றாரு. ஓகே மக்கள், கோதுமை பரோட்டாவில் கொத்து பரோட்டா போடுறோம். அண்ணன் சொன்ன ஏற்ற மாதிரியே வெங்காயத்தை தூக்கலாக கொஞ்சம் போட்டு விட்டாரு. கூடுதலாக கொஞ்சம் உப்பு, ஒரு 2-3 இருக்குங்க. அப்புறம் ஒரு 7 ஒரு 10. சிறப்பு மக்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதை பாருங்க, இங்கே வந்து அந்த பிச்சு போட்ட பரோட்டா வந்து இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிக்கிறது. அருமை அருமை அருமை. பரவாயில்லைங்க பாருங்களேன், எப்படி பிஞ்சு வருது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு எக்கு. ஆமாங்கண்ணா, விளக்கேற்றிங்க. பாருங்க மக்கள், அண்ணன் கிருட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டாரு. மக்களே அடுத்ததான் மெயின் குழம்பு பாருங்க. ஆனால் குழம்பு கொஞ்சம் நல்லா சதன்னு நிறைய ஊற்றி விட்ருங்க. சிறப்புங்கண்ணா, சிறப்பு சிறப்பு. மக்கள், கோதுமை கொத்து பரோட்டா ரெடி ஆக போகுது. எப்படிங்க தட்டுவீங்களா? தான் தேவையில்லையா? தட்டணும். கொஞ்சம் நல்லா நையை பொடியாக தட்டி கொடுங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா சரவணன். ஓகே, சரவணனோட கை பக்குவத்தில் என்னமாம்மா? அதான் அந்த கணக்கு தான். அதான் மக்களை இருங்க, மாமா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, முக்கியமான மேட்ரு போயிட்டு இருக்குது. நல்லா கொத்துறாரு பார்த்தீங்களா? கொத்து பரோட்டாவோடைய மகிமையே இந்த கொத்தரில் தான் மக்களுக்கு இருக்குது. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா எல்லா பக்கம் ஏறி வேறு மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அந்த இரும்பு கல். ஓகே சூப்பர். அதாவது வந்து நம்ம மன்சூர் மாமா ஒரு ஐடியா கொடுத்தாரு, மாப்பிள்ளை பரோட்டா வாங்கிட்டு போய் நீங்கள் தோசைக்கல்லே கொத்து பரோட்டா போடுறா அப்படின்னாரு. ஆனால் அது வந்து இந்த டேஸ்ட் வராது. ஏன்னா அந்த கொத்தறதுலையும் அந்த இரும்பு கல்லுலையும் டேஸ்ட் மாறிடும். எஸ், அந்த கணக்கு தான். அதான். ஓகே உங்களே பார்த்தீங்களா? என்னதான் வந்து நம்ம வந்து நையை பிச்சு போட்டு பண்ணாலும் மக்களே, அந்த பெரிய இரும்பு கல்லில் வந்து போட்டு இந்த மாதிரி நம்ம செய்கிற அந்த பக்குவம் வராது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த கேப்பில் வந்து அண்ணன் வந்து கொத்தமல்லி தலையை போட்டு சோவி விட்டு அவ்வளோதான் மக்கள். சுட கமன்னு ஆவி பறக்க கொத்து பரோட்டா ரெடி.
சிறப்புங்கண்ணா. அருமை. மக்களே சரிகிறதா? ஆவி வரக்க சுட 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 ஜம்முனே. ஓகே நம்ம அடிக்கலாம் மக்கள். இந்த கேப்பில் பாருங்க, நம்ம கடைக்காரண்ணை வந்து மேலே வந்து அந்த கருவேப்பிலை மேலே கார்னிஷ் பண்ணிட்டார் பாருங்க. மேலே கருவேப்பிலை வச்சு ஜம்முன்னு கட்டிட்டார் ஐயா. இங்கே பாருங்க மக்களே, ஆவி போயிட்டுருக்கு. எப்படா வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் இருக்கு. அது போக இந்த என்னுடைய மகவத்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாழை பாருங்க, இலை வாழையாக இருக்குது. அதில் வச்சு கட்டும்போது அந்த வாழையோடைய டேஸ்ட்டும் சேர்ந்து சத்தியமாக வேறு மாதிரி இருக்கும் மக்கள். நன்றி மாமா, கடையை காமிச்சு கொடுக்குறதுக்கு. ஓகே மக்களே, உள்ளே வந்து தேவையான சட்னி சாம்பார் எல்லாமே வந்து அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்கியாச்சு. ஆனால் நம்ம கடை வந்து இது என்ன கல் கடை மாதிரி தான் இது? ஒத்த கடை. ஒத்த கடையில் வெண்ணிலா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட். அதான் அப்படியே சொன்னானே. ஆனால் இந்த இடத்துக்கு இப்படி கல் கடை மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஓ இல்லையா, சரி 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 சரி. எங்கள் மாமூரிங்க உள்ளதான் மக்கள் நகைப்பழையும் தான். பட் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சரி ஓகே. அதான் மக்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த பெட்ரோல் பங்க் தான் மெயின் லொக்கேஷனே. இதை பாருங்க சரிதா? இது வந்து மெயின் கரூர் ரூட்டுங்க மக்களே. ஓகேங்களா? மெயின் கரூர் ரூட்டு, ஈரோட்டு கரூர் ரூட்டு. ஒத்தக்கடை அப்படிங்கிற கொடுமுடி பக்கத்தில் ஒத்தக்கடைக்கில், ஒத்தக்கடையிலேருந்து கரூர் போகிற வழியில் சாலப்புதூருக்கு முன்னாடி ஒத்தக்கடை அந்த பக்கம் இருக்குது. அப்படியே இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டு. இந்த கடையுடைய லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் எடுத்து வச்சுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மேப் இங்கே இந்த கடைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக பாருங்கள். அண்ணா வந்து கிட்டுன்னு 10 புரோட்டா எடுத்து வச்சுட்டு கட்டலாம்ண்ணா. வாங்கியாச்சு. கிருட்டு இங்கே பாருங்க மக்களே, பல்கான பார்சலு. போகலாமாம்மா? போயிட்டே இருக்கலாம். ஓகே மக்கள், வந்து கேமராவை ஆன் பண்ண இன்னைக்கு தான் மாமா பார்த்துருப்பாரு. என்னடா மாப்பிள்ள இப்படி வீடியோ எடுத்துருக்குன்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தொழில் அப்படிங்க மக்களே, கண்டென்ட் அப்படியே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. எல்லாம் வைங்க உள்ளே வைங்க. இது வந்து 7ஆ? எழுதியிருக்கு. எழுதிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சு விடுங்க, பார்த்துப்போம். இது வந்து அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. 10 + 2 10. இது வந்து 3. ஓகே மாமா, போலாங்களா? ஓகே ஓகே. மற்றும் ஒரு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். வீட்டில் போய் சாப்பிட்டு தான் சொல்லணும் ரிவ்யூவை. நல்லா இருக்குமா? அசைவம்லாம் இல்லைம்மா, இது அசைவம் கிடையாது, வெஜ்ஜு தான். வெஜ்ஜு தானா? ஓகே ஓகே சரிங்க மக்களே. முட்டை யூஸ் பண்ணுறாங்க, அசைவம் கிடையாது. சரி பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். இது சார் சரௌண்டிங்லேயே ப்ராடக்ட் மட்டும்தான் இங்கே மட்டும் தான் கிடைக்கும். அதான் நம்மளே 5 கிலோமீட்டர் தள்ளி வாங்கி சிறியில் எந்த கடையில் கோதுமை புரோட்டா இருக்குது சொல்லு? எங்கேயும் கிடையாது. கிளம்பாத்தூரில் இருக்குதா, அரசலூரில் இருக்குதா? எங்கேயுமே. இதையெல்லாம் யாராவது சிவகிரியில் அரசலூரில் ஹோட்டல் கடைக்காரங்களோ இல்லை ஹோட்டல் கடைக்காரங்க சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். அங்கேருந்து கோதுமை புரோட்டாக்கு இங்கே வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கோதுமை புரோட்டா சிவகிரி அரசலூர் ஏரியா விளக்கேத்தி ஏரியாலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா பரவாயில்ல. விளக்கேத்தி இல்லை மாமன்லாம் பார்த்து போட்டிங்கன்னா பரவாயில்ல. என்ன மாமா? டார்லிங் மாமனடி டார்லிங் மாமா டார்லிங் போட்டுருவார். நாளைக்கே கோதுமை புரோட்டா போட்டுருவாரா? டார்லிங் பேர் என்ன? மூர்த்தி. மாமா மூர்த்தி மாமா பார்த்து போட்டு விடுவோமா? கஷ்டமாக இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம். ஸோ அதனால் கோதுமை புரோட்டா பார்த்து போட்டு விடுங்க. எங்கள் ஏரியா விளக்கேத்தி ஹோட்டல் கடைக்காரர் மக்கள். 20 minutes later. ஓகே மக்கள், செம்ம கொத்து புரோட்டா இருக்குது, இது புரோட்டா இருக்குது, அப்புறம் சில்லி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு விருந்து, ஹோட்டல் விருந்து. ஜாலியா? வெஜ்ஜு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடையில் வெஜ்ஜு மட்டும் தான். நம்ம கொத்து புரோட்டாவில் முட்டை போட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிடலாம்ல? சரி ஓகே. நீ சாப்பிடுவீங்களா? வேணாமா? ஏன்? பித்து விடுவேன், ஒழுங்காக சாப்பிடு. ஓகேவா? ஓகே மக்களே, வாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். சூப்பர்மா மக்களே. இங்கே வாருங்க மக்களே, கோதுமை புரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க, அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது 80% கோதுமையாமா, 20% மைதா இருக்குமாமா. மைதாலாம் பரோட்டா மைதாலாம் பண்ண முடியாதாமா. பாருங்க, பிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது மக்களே. கொத்து புரோட்டாவும் இருக்குது. லயா, கொத்து புரோட்டா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வேற லெவல் இருக்கா? யாரா உனக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஓகே சாப்பிடுங்க. நீ அதை சாப்பிடு, எல்லா புரோட்டா தான் வைக்கலாம். வச்சிருவாப்பா, ஒன்று எடுத்து வச்சிருவாப்பா.
அப்படியே சாப்பிட்றோம்னாட்டு அப்படியே இது பண்ணுவியா மக்கள். அடுத்து பாருங்கள் சட்னி, கார சட்னி. பல்லவி வந்து குழம்புக்கு கார சட்னி ஊற்றிருப்பா கொஞ்சம் நேரத்தில். எல்லாம் ஒன்று தான். இல்லை பாப்பா, பருப்பு சாம்பார் புரோட்டா கொடுக்குறாங்க. நீ என்ன பேசுறிய? நம்மாள் வருங்க இந்த சாப்பாடு, களி சாப்பாடு, உப்புமாவா? ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் இது கொத்து புரோட்டா விட்டுல? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? சாப்பிட்றது அவனே. உனக்கு தான் புரோட்டா வந்துருச்சு பாரு. குழம்பு வேணா குழம்பு ஊற்றிங்க. சரி ஓகே இருக்கும் பாருங்க. ஊற்றிடுறேன். சூப்பர் மக்கள். இங்கே வாருங்க கந்தர கோலம் ஆயிடுச்சு. ரைட்டுமா, அவ்வளோதான் மக்களே. சரிகிறதா? மொத்தமும் இங்கே இருக்குது. ஆரம்பிக்கலாம், சிறப்பாக சாப்பிட்லாம். ஐயா சில்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நவனே? சில்லி நல்லா இருக்கா? ஓகே மக்கள்ஸ், ஆரம்பிக்கலாம்ங்க. கொத்து புரோட்டா. புரோட்டா சாப்பிடு. இது எடுத்துக்கோ. ஓ, முட்டையோட கலந்துருச்சா மக்களை? மாயன் கோயில் போன மல்லங்க. அப்புறம் அக்கா வந்து உள்ளூர்காரங்க, பூசாரி வகை தான். 48 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் கிடையாது. 90 நாளாவா? கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இருந்தே அசைவம் இல்லை. மொத்தம் 90 நாள் வருதாமா. ஆஹா, கொத்து புரோட்டா செம்ம. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். சரி, அடுத்து புரோட்டா பார்க்கலாம் மக்களே. அடுத்த கட்டமாக புரோட்டா தெரியுதா? அப்படியே பிச்சுங்க பாருங்க. பிக்கிறதுக்கு ஒரு கையிலே ஈஸியாக பிக்க முடியும், தெரியுதுங்களா? பிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த குழம்பு நல்லா டிப் பண்ணி சட்னி அது சரி எனக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்ட் பார்க்கணும். ஸோ அதனால் வெறும் புரோட்டாவை சரிங்களா, வெறும் புரோட்டா பிச்சு சாப்பிடலாமா? பரவாயில்ல சார்னியா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நீ சாப்பிடு. ஊட்டிட்டு சாப்பிடுவாப்ல. எப்படிமா இருக்கு? மக்கள் உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட் வைஸும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை மக்களே. பரோட்டாவை நம்மளால் வந்து சாப்பிட்டு யாருனால விட முடியல. இந்த மாதிரி கோதுமை பரோட்டா உள்ள கடையிலையோ இல்லை வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாம். சரி ஓகே மக்களே, கூடவே நம்ம ஐயா சில்லி கடை சில்லி தனியா சாரி சிவகரி தேருக்கு போனோம்னா வேற ஒன்றும் விரும்ப மாட்டோம். போனோடனே இப்போ புரோட்டா சாப்பிடுவோம். சிவகரி தேரில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போ எவ்வளோ பரோட்டா? அப்போ என்ன மீறி போனால் ஒரு புரோட்டா 1.5 ரூபா இல்லைன்னா 2 ரூபாய் இருந்திருக்கும். அப்புறம் போனோடனே புரோட்டா சாப்பிட்டு அப்புறம் கடை வீதியெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றுவோம். சுற்றிட்டு ஒரு 10-11 மணி 12 மணி மட்டும் இருந்துட்டு அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா இது போடு பார்த்துட்டு இப்போ தூங்கினால ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்துடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். சரி ஓகே. பரோட்டா எப்படி இருக்குது? பிரம்மாதமாக இருக்குது. ஏதோ சொன்னீங்க பழைய காலத்து பரோட்டா மாதிரி இருக்குது. பழைய காலத்து பரோட்டா மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது உடம்புக்கு நல்லது. கோதுமை தான் முக்கால்வாசி. பரவாயில்ல மைதா கம்மி தான். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நைட் டைம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்கரை இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையாக இருக்குது, பிரம்மாதமாக இருக்குது. சாப்பிடுங்க. நான் இன்னும் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது. குழம்பு, சட்னி, கார சட்னி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் பிரமாதமாக இருக்குது. வீட்டில் கூட நாம் இந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன் உனக்கு எப்படிமா? நீங்கள் என்னம்மா சொன்னீங்களே பரோட்டா? நல்லா பஞ்சாட்டு இருக்குது. பஞ்சாட்டு இருக்குதா? ஓகே மக்களே, நானும் சாப்பிட்றேன். ஹாப்பியா? ஓகே. நம்ம நீயே? நீயும் ஹாப்பியா? நீயே? ஹாப்பி வேற லெவல். ஓகே ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம இப்போ வைக்க போகிற டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா துளசி வேணும். சரிங்களா, துளசி போட்டு இங்கே பாருங்க எப்படி வைக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா, துளசி பறிச்சாச்சா? ஓகே பல்லவி, பற்ற வைக்கலாம். மக்கள் இப்போ பாருங்கள் பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிடு நல்லா ஊற்றிடு வச்சிரு. ஓகேவா? அடுத்த கட்டமாக இது என்ன சுடுபாலா? காய்ச்சி வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். சுத்தமான
நம்ம வீட்டு எருமைப்பால். ஓகேங்க மக்களே, உள்ளே வந்து பால் ஊற்றிட்டீங்களா? நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டீ தூள் போடு பலவி. ஒன்று வழி போடு, இன்னொன்று போடு. ஓகே ரைட்டு. டீ தூள் வந்து தேவைக்கேற்ப எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தேவைக்கேற்ப இருங்க சாமி போட்டுக்கலாம். சக்கரை வந்து நாட்டு சக்கரை வந்து கடைசியாக யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து பால் வந்து திரிஞ்சு போயிடும். சரிங்களா? சொல்லலாம் நாட்டு சக்கரை கடைசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் அடுத்து தான் மேட்ரு, முக்கியமான மேட்ரு. வாங்க துளசி. சரிங்களா? பறிச்சுட்டு வந்த இருங்க நல்லா ஜூம் பண்ணிக்காங்க. பறிச்சுட்டு வந்த துளசி இருக்குது. அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 2 ஏலக்காய் இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடித்து வச்சுருக்கேன். ஓகேவா? துளசி வீட்டு இடித்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் தூக்கி உள்ளே போடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி உள்ளே போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து சும்மா ஒரு கசக்கி விட்டு அவ்வளோதான். சரிங்களா? உள்ளே போட்டு விட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னொரு டீ இடிச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து இல்லை வேறு இடிச்சு போட்டோம்னா தான் நல்லா கம்மன்னு மழை வரும். போதும் பல்லவி, போதும் அந்த ஆளுக்கு இடிச்சாலே போதும். அப்படியே தள்ளு. ஓகே, எடுத்துள்ள போடு. ஆஹா, நல்ல மனமுங்க. மக்களே அப்படியே பாருங்கள் கொதிச்சு வருது. டீ வைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாடா நினைக்காதீங்க மக்களே. இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க தம்பி உண்மையாலுமே ஒர்த்துப்பா அப்படின்றவீங்க. நல்லா கொதிச்சு வருதா தூள்? நல்லா தூள் கொதிக்கணும். ஓகே பல்லவி, ஆஃப் பண்ணு, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு சொல்கிறேன். ஆஃப் பண்ணு. தூள் இந்த அளவு கூடக்கூடாது, ஒரு சைடில் ஒட்டிக்கும் தூளெல்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே தட்டை வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் எடுத்து வடிகட்டி குடித்தோம்னா 5 minutes later. மக்கள் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஆனால் இங்கே பாருங்க, அந்த டீ தூளில் வெந்து கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் இருந்தாலே வேறு லெவல் இருக்கும் டீ. சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட மறந்துட்டோம் மக்கள். நாட்டு சர்க்கரை போட்டால் இன்னும் கலர் டார்க் ஆயிரும். ஆமாம், நாட்டு சர்க்கரை போட்டதுனா கூட கலர் காமிச்சிருக்க முடியாது. இந்த மூடி வைக்கிறனுடைய மகத்துவம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரிவிட நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. இது நடந்தது அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்கப் போகிறது அதுவும் நன்றாகவே நடக்கும். பாப்பா நாட்டு சர்க்கரை சேர்த்து போடணும். 5 இந்த 4 5. ஓகே பல்லவி, சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன். ஓகே, இது அப்படியே ஸ்பூன் வச்சுக்கலாம். கிளார் இதாயிரும். இந்தா இது ஸ்பூனை பாரு, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே கலந்துடு. கலர் பாருங்க, இன்னும் பாருங்க அப்படியே எப்படி ஆகுது பாருங்க. செம்ம நல்ல நறுமணம் மக்கள், வேற மாதிரிங்க. அப்படியே தகிட அந்த ஏலக்காயோடைய ஸ்மெல் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா அது இடித்து போட்டிருக்கோம்ல, அப்பா. சரிங்களா? ரெண்டாவது துளசிங்க. துளசியுடைய ஸ்மெல்லை விட அதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியுடைய டேஸ்ட்டும் நல்லாவே தெரியுது நாக்கில். அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 4வது நாட்டு சர்க்கரை, 5வது சுத்தமான எருமைப்பால், 6வது டீ தூள். 6வது தான் கொண்டு டீ தூளை வைக்கிறேன். தாய்க்குளம் எப்படி இருக்கு? அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு தாய்க்குளம். நல்லா இருக்குதாம்மா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. குடிச்சிட்டு சொல்லுங்க. நீ இந்த மாதிரி வைப்பியா? இந்த மாதிரிலாம் நீங்கள் தானே வைப்பீங்க. செம்மங்க. அவனுக்கு டீ. ஆமாம், அடாடா, நல்ல கோதுமை பரோட்டா சாப்பிட்டு கொத்து பரோட்டா சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிற சுகம் இருக்குது பாருங்கள் மக்கள்ஸ். எங்கப்பா பல்லுக்கு ஏதோ என்னமோ பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிட்டேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, பாய். வீடியோ இன்ன வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் ஒன்று பண்ணி விட்டுட்டு, ஓகேங்களா, தகிட நல்லா பண்ணிவிட்டுருங்க. சரி, ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கிறேன். உங்களை மக்கள்ஸ் பாய்.